ஹே டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. அண்ட் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான். ஃபீல் பண்ணுங்கள், அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேட் நியூஸ் டார்மீஸ். அண்ட் யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டியோட ஃபஸ்ட் எபிசோடை யூடியூபு தூக்கிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடு இருக்காது. நான் அகெயின் அப்லோட்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்காதவங்க இல்லை இதுக்கப்புறமா கேட்க போகிறவங்க யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எபிசோடு கிடைக்காது. அண்ட் ஐம் ஸோ சாரி டார்மீஸ். என்ன நம்ம இப்போது இதுக்குள்ளே போயிடலாம். யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி எபிசோட் 5. லாஸ்ட்டாக நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹார்ட் ஒரு மேக்அவுட் செஷன் போயிருக்கோம். அதோடு நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். இப்போது நம்ம அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹார்ட் மேக்அவுட் செஷனுக்கு அப்புறம் 2 பேருமே டயர்டாக படுத்துட்ருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டயாங்கோட செஸ்ஸில் தான் ஒயன் படுத்துட்ருக்காங்க. ஒயன் டயர்டில் தூங்கிட்டாங்க. டயாங் தான் எழுந்திரிச்சிட்ருக்காங்க. ஒயன்கிட்ட ஒயனோட அவங்க ஹேரை தடவி கொடுத்துட்டே பேசிகிட்டே இருக்காங்க. உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை ரொம்ப நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னோடய லவ்வெல்லாம் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பேசிக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்களும் தூங்கிடுறாங்க. ஃபியூ டேஸ் இப்படி தான் போகுது. ஜென்னியும் அவங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே டயாங்க்கு ப்ராங்க்னா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை ஜென்னி நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஒயனும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி, இது அந்தளவுக்கு ஒரு ஹார்மும் இல்லாத ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அது என்ன ஆகும்னா, சூன் டயாங் ஒயனை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ப்ராங்கே தான் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஜென்னியை யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ப்ராங்கில். ஜென்னியோட பிளானும் அதுதான். ஐடியா கொடுத்ததே ஜென்னி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை, நீ எவ்வளோ ப்ராங்க் பண்ணியிருப்ப, அதே மாதிரி அவளையும் ப்ராங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. டயாங்க்கும் ஆமாம்ல, நம்ம ப்ராங்க் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவளை பண்ணதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சின்னதாக கொஞ்சம் சாஃப்டான ப்ராங்க்ஸாக தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அது போக போக ஒயனுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் அவர் ப்ராங்க் பண்ணுறாரு. பட் ஆனால் டயாங்க்கு அது சுத்தமாக புரியல. ஒயனுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றது டயாங்க்கு சுத்தமாக புரியல. ஒயனும் சரி இது சரியாயிடும், இதுக்கப்புறம் அவன் பண்ண மாட்டா ஒவ்வொரு தடவை டயாங் ப்ராங்க் பண்ணும்போது சண்டை போடுவாங்க அண்ட் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இதனாலே டயாங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி என்ன தான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவள் காம்ப்ரமைஸ் ஆகிடுவா, நம்ம அகெயின் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ப்ராங்க் பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு ப்ராங்க்லேயும் ஜென்னி இருப்பாங்க. இந்த மாதிரி ஜென்னியை நான் இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அவளுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறாங்க. டயாங்க. ஒயன் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அவங்க புரிய வைக்கிறாங்க, டயாங் இதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுதுடா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. டயாங்கும் சரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அகெயின் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கார் டயாங்கு. ஒரு கட்டத்தில் முடியல, செம்ம சண்டை போகுது ஒயனுக்கும் சரி டயாங்க்கும் சரி. டயாங் சரி நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சொல்கிறாரு. ஒயன் இதுக்கு மேலே நீ சொல்கிறதுனால கேட்கவே முடியாது, இது நீ பல தடவை சொல்லிட்ட டயாங், இது காலேஜ் ஃபைனல் இயர் டயாங், சும்மா உன்னோட ப்ராங்க்ஸுக்காக என்னோடய லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல டயாங், எனக்கு காண்டாகுது, ஃபைனல் இயர் வரப்போகுது, இது எல்லாம் என்னால் கொஞ்சம் கூட செட் ஆகாது டயாங். அகெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராங்கை நீ பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் டயாங் அப்படின்னு டயாங்கிட்ட ஒயன் சொல்கிறாங்க. என்னடி ப்ராங்க்குக்கெல்லாம் ப்ராங்க் எதுடா ப்ராங்க்கு, நீ இன்னொருத்தி கூட படுத்தேன், கிஸ் பண்ணேன், ஹக் பண்ணேன், என் வீட்டில் அப்படி தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் உனக்கு இந்த ப்ராங்கா? இதே மாதிரி நான் சொன்னால் எப்படி இருக்கும்? ஏதோ ரோட்டில் போகிற ஒருத்தன் என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணால் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு உனக்கு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். டயாங்க்கு காண்டாகுது, கோவம் வருது. என்ன உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா, எனக்கெல்லாம் கோவம் வராதா? இப்படி சும்மா இதுக்கு சொன்னதுக்கு இவ்வளோ பொங்குற, ஆனால் நீ என்ன பண்ணுற டயாங், எனக்கு ஹர்ட் ஆகுதுன்றது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா டயாங், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சண்டை போடுறாங்க.
சண்டை போட்டு அங்கேருந்து டேங்கை விட்டு ஒயன் போயிடுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஷூகாவும் நம்ஜுனும் என்ன நடக்குதுன்றது எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. டேய் மச்சான், நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம்டா, ப்ராங்க் பண்ணாத, அவளுக்கு ஹர்ட் ஆகும், உனக்கு புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணால் அது ரொம்ப தப்பாக தாண்டா போகும்னு அவ்வளோ சொன்னேன், கேட்டியா நீ? இப்போ பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் சொன்னோம். அந்த ஜெனி உன்னை பிரிக்க தாண்டா ட்ரை பண்ணுறா, அதை ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறாரு. அவளாம் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, அவளாம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவள் என்னோடய பெஸ்டி, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஷூகாவுக்கு செம்ம காண்டாகுது. டேய் இவன்லாம் சொன்னால் திருந்த மாட்டான்டா, இவன்லாம் அதான் திருந்துவான், இவன்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு, இவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டும், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து ஒயன் டேங்கிட்ட பேசுகிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு டேங்கை பார்க்குறதும் பிடிக்கல, பேசுகிறதும் பிடிக்கல. டேங்கு எப்போ காலேஜுக்கு வந்தாலும், அவர் தான் காலேஜ் முடிச்சு போயிட்டாரு, அவர் எப்போ காலேஜுக்கு வந்தாலும் ஒயனை பார்க்க வந்தாலும் ஒயன் பார்க்க மாட்டாங்க, அவங்க இல்லாத மாதிரியே தான் காட்டிக்குவாங்க. ஆனால் டேங்க்கு நல்லா தெரியுது அவள் அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு. டேங்க்கு ஹர்ட் ஆகுது, இப்படி பண்ணுறது நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எவ்வளவோ வந்து போராடுறாரு. ஒரு 2-3 மந்த்ஸ் ஒயன்கிட்ட கெஞ்சுறாரு, நான் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப கெஞ்சி கடைசியாக வந்து ஒயனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது உன் லைஃப்பில் ஜென்னி சம்மந்தப்பட்ட ப்ராங்க்கு இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது நீ பண்ணனா அதுதான் நீ என்னை கடைசியாக பார்க்குறதா இருக்கும் டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் போகிறது, டேட்டு, ரொமான்ஸ் இதெல்லாமே போய்கிட்டுருக்கு. ஜென்னிக்கு வந்து இது இன்னுமே விட்டால் கண்டிப்பாக அது பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்னியோட பர்த்டே கிடையாது, பட் பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒயனு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, டேங்கு, காலேஜ் அந்த கேங் எல்லாருமே வராங்க, கூட படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் வந்து ஜென்னி கூட தான் ஃபுல்லாக டேங்கே இருக்கார். ஒயனை கண்டுக்கல, ஒயனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா பர்த்டே பார்ட்டி அவளுக்கு தானுன்றதுனால அவள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து ஜென்னி கூட இருக்கார். ஜென்னி வந்து ஒயனை பார்த்து ஸ்மிக் பண்ணுறாங்க, அவளை ரொம்ப காண்டேற்றுறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, ஜெலஸ் ஆகுறதுன்னு அப்படி பண்ணுது. ஒயனும் வந்து ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. டேங் பண்ணுறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, அவங்களால முடியல, இப்படி அவன் பண்ணுறது அவ்வளோ சொல்லியும் திரும்பவும் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப இதாகுது. ஜெனி இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டேங்கை வந்து அவங்கள விட்டு போகவே விடலை, கூடவே தான் வச்சுக்கிறாங்க. கேக் பண்ணுற இதுவும் வருது, கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஜென்னிக்கு வந்து டேங் தான் ஊட்டி விடுறாரு, அதே மாதிரியே வந்து ஜென்னிக்கும் வந்து டேங் ஊட்டி விடுறாரு, ஜென்னியும் ஊட்டி விடுறாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. அங்கே கூட்டத்தில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப பெஸ்ட்டு கப்புள், காலேஜ்லேயே இருக்கிற பெஸ்ட்டு கப்புள்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து டேங் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு எதுவுமே கண்டுக்கல. ஆனால் ஒயனுக்கு வந்து ஹர்ட் ஆகுது, எல்லாம் இப்படி சொல்கிறாங்க, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கேன், ஆனால் அவளை சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, அதை கரெக்ட் பண்ணணுன்றது கூட அவனுக்கு தோணலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹர்ட் ஆகுது ஒயனுக்கு, கண் கலங்குது. பட் ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கன்சோல் பண்ணுறாங்க, ஒன்றும் மச்சான் அவங்களாம் தெரியாமல் பேசிகிட்ருக்காங்கடா, விடுடா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டான்ஸ் எல்லாம் வருது. சரி இப்போயாச்சும் அட்லீஸ்ட் அவன் நம்ம கூட வருவான், நம்மக்கிட்ட வருவான்னு பார்த்தா அப்போவும் வந்து ஜெனி விடலை. ஃபுல்லும் வந்து டான்ஸு, டேங் கூட டான்ஸ் ஆடுறது தான். அவங்க 2 பேருமே நல்ல டான்ஸர்ஸுன்றதுனால ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இந்த சாக்கா வச்சு டேங்கை அங்கங்கே தொடுறது, அப்படி ஹக் பண்ணுறது, அவனை சீக்ஸில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங் ரொம்ப டான்ஸில் அவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுனால ஜெனி வந்து தொடுறது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் பெருசாக கண்டுக்கல. அவர் அந்த டான்ஸ்லேயே தான் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கார், அவருக்கு டான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால டான்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஒயன் இது எல்லாமே பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஜெனி டச் பண்ணுறது டேங் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, ஒயனுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஹர்ட்
ஹார்ட் ப்ரோக் ஆகுது. அவ்வளோ சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப இதை பண்ணுறான். இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நான் ப்ராங்க் பண்ணேன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. நான் அவ்வளோ சொல்லியும் அவன் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கல. அப்போ நான் அவனுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தான் அவங்க மைண்ட்லலாம் தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து எப்படிலாம் இல்லை, அவங்க கன்சோல் பண்ணுறாங்க, காம் பண்ணுறாங்க. அவன் வந்து வேணுன்ட்டே தான் பண்ணிகிட்ருக்கான், அவனை ஜெலஸாக தான் அவள் பண்ணுறா அப்படின்னு எல்லாம் காம் பண்ணுறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு. அவள் பண்ண இவனுக்கு எங்கே போச்சு அறிவு? டச் பண்ணாதுன்னு சொல்ல தெரியாதா? அவன் பாரு அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒயன் சொல்கிறாங்க. டயாங்கோட நெக்கில் ஜெனி வந்து அவங்க கையை ரேப் பண்ணிட்டு அப்படியே அவங்கள லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அப்படியே தெரியுது. அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. எல்லோரும் முன்னாடியும் வந்து அவன் கிஸ் பண்ணுறான் அவளை. அப்போது நான் அப்படின்ற அந்த இதை வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்க அவ்வளோதான், அங்கேருந்து உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. போய் வெளியில் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க, அழாத அப்படிலாம் எதுவும் இருக்கா, அவன் ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்சோல் பண்ணுறாங்க. போதும், இதுக்கு மேலே அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பார்த்தீங்கல்ல அவன் என்ன பண்ணிகிட்ருந்தான்னு. எனக்கு ஹர்ட் ஆகுன்றது கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியலல்ல. நான் எவ்வளோ ஹர்ட் ஆகுறேன். ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கூட ஒரு பர்சன் கூட வந்து என்னை பற்றி அவன் யோசிக்கலல்ல. அவனுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே முக்கியமாக போச்சு. அப்போ நான் வேண்டான்றதுனால தானே அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். என்னை விட அவனுக்கு அவள் தானே ரொம்ப முக்கியமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழறாங்க ஒயன். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஈவ்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க. பட் அயாங்க்கு எதுக்குமே தெரில. சரி போதும், ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் போய் கவுச்சில் உட்காடுறாரு. அப்போ தான் வந்து சரி ஒயனாகிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பட் ஆனால் ஒயனங்களை எங்கே போனான்னு தெரியலையே ஒயன் அப்படின்னு ஒரு தேட போகலான்ட்டு எந்திரிக்கிறாரு. இரு டயாங், என்ன அவசரம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருப்பா, இரு ஏன் போகலாம். இல்லை ஜெனி, நான் வந்ததுலேருந்து அவளை பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அவன் என் மேலே கோவத்தில் தான் இருப்பாள். நான் போய் அவகிட்ட பார்த்து பேசிகிட்டு இருந்துடுறேன், இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவா. ஏன் என் கூட இருந்தால் அவள் ஏன் கோவப்படுறா? நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே டயாங். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ப்ளீஸ் என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, உன் பர்த்டேன்றதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன், இல்லைனா நீ என்ன தான் கிடந்தாலும் இந்த மாதிரி உன் கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. ஜென்னிக்கு செம கோவம் வருது. சரி இங்கேயே இரு, நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி டயாங்கிட்ட தான் கொடுக்குறாங்க. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜூஸை அவங்க எடுத்துகிட்டு டயாங்க்கு மிக்ஸ் ஆன ஜூஸை கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிட்டாங்க. சரி நான் ஒயனா வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது டயாங் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரமும் ஆகுது. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டயாங்க்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, உடம்பு ரொம்ப ஹாட் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒயன் இங்கே இப்போ கண்டிப்பாக வேணுமேன்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க ஒயனை. ஆனால் ஒயன் வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஃபுல்லும் தேடி பார்த்துருப்பாரு, கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஜெனி சரி கண்டிப்பாக இவனை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து ரூமில் தான் இருக்கான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே யாருமே இல்லை. ஒயன் எங்கே இருக்க ஒயன் அப்படிங்கிறாரு. ஆனால் அங்கே சுத்தமாக யாருமே இல்லை. அங்கே வந்து ஜெனி தான் வந்து அவங்க ஒரு செக்ஸியாக ஹாட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. பார்க்குறாரு டயாங்கு. அங்கே பார்க்கும்போது அந்த வந்து ஒயன் மாதிரி தான் தெரியுது. அவரும் வந்து ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வராரு, ஹக் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து அவருக்கு ஒயனை நினச்சிட்டு தான் பண்ணுறாரு. பட் ஆனால் அது ஜென்னின்னு தெரியலை. ஹக் பண்ணுறாரு, அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. என்னடி புது பர்ஃப்யூமா, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் புஷ் பண்ணிட்டு ஓவர் ஆகுறாரு. அப்படியே அவர் லிப்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுறாரு, கிஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ரெக்கார்ட் ஆகுது. அவங்க ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப யாரோ ஒருத்தரை கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு ஒயனா பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஒயன், இது நீதானா? ஏன்டி உன் லிப்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி நான் தான் ஒயன் டயாங், உன்னோட ஒயன்
அப்படிங்கிறாரு. வாய்ஸும் வித்தியாசமாக இருக்குது, என்னடி வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா ஜென்னி. அவருக்கு அவ்வளோ ஷாக்கு. பிடிச்சி தள்ளிவிட்டு எந்திரிக்கிறாரு. ஜென்னி நீயா? நான் உன்னையா கிஸ் பண்ணேன்? ஒயன் எங்க? ஒயன் எங்கன்னு தேடுறாரு. அவள்லாம் இங்கே இல்லை, அவள் எங்கேயோ எப்போ இங்கேருந்து போயிட்டா அப்படிங்கிறாரு. எது போயிட்டாளா? அப்போ நான் உன்னை தான் கிஸ் பண்ணனா? ஆமாம் டேங். அவள் எதுக்கு டேங்? உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் அவள் ஒர்த்தே இல்லை. எதுக்கு டேங் அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்? பாரு நான் எவ்வளோ ஹாட்டாக செக்ஸியாக இருக்கேன், உனக்கு ஏற்ற பேர் நான் தான். அவெல்லாம் வேண்டாம் உனக்கு, நான் இருக்கேன். டேங்க்கு செம கோவம் வருது. கோவம் மட்டுமும் இல்லாமல் அந்த அவங்க உடம்பு அவ்வளோ ஹாட் ஆகுது. ஜென்னியை அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு டெம்ட் ஆகுது. இதுக்கப்புறமா இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் லாக் பண்ணிட்டு கோல்டாக ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு அது கீழே தான் நிற்கிறாரு. அவருக்கு ரொம்ப இதாகுது. டப்பு ஃபுல்லும் வந்து கோல்டு வாட்டர் நிரப்பி அதுக்குள்ளார போய் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு இன்னமும் அந்த சூடு குறையல. அவங்க அங்கேருந்து எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. ஜென்னி கதவை தட்டுறாங்க. டேங் கதவை தொற டேங் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் டேங், கதவை தொற அப்படிங்கிறாங்க ஜென்னி. சுத்தமாக வந்து டேங் ஓப்பனே பண்ணல. அவர் அந்த கோல்டு வாட்டர்லேயே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கார். ஜென்னி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இவனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வந்து பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சுட்டு அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணதை டேங் வந்து கிஸ் பண்ணது வரைக்கும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது குரூப் ஃபுல்லும், காலேஜ் குரூப் ஃபுல்லும் வந்து பரவிடும். அது வந்து ஒயனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க ஃபோனில் பார்க்கும்போது ஏதோ வீடியோ வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், சுத்தமாக முடியல. கதறி அழறாங்க ஒயனு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கால் பண்ணுறாங்க ஒயனுக்கு. ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. அவ்வளோ அழறாங்க. என்னை ஏமாற்றிட்டல டேங், கடைசி வரைக்கும் வந்து நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே உன் கூட இருந்திருக்கேன்ட்டு ப்ரூஃப் பண்ணிட்டல டேங். ஜஸ்ட்டு உனக்கு லஸ்ட்டு தான் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல டேங் அப்படின்னு அவங்க கதறி அழறாங்க. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அவங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் வந்து அவங்க வரவே இல்லை காலேஜுக்கு. என்னாச்சுன்னு தெரில. டேங்க்கும் வந்து ஜென்னி இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப கோவமாயிருச்சு. அன்னையிலேருந்து வந்து ஜென்னி மேலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் போயிடுச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி அவள் பண்ணிட்டா அப்படின்ற எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜென்னியை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து சரி நம்ம அவளை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒயன் பார்க்கணுன்னு டேங் இருந்திருப்பார். ஆனால் ஒயன் வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க, ஒயன் எங்கே, நான் அவங்கள பார்க்கணும், ஏன் பண்ண வரைக்கும் போதாதா? ஐஷு தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து வச்சு செஞ்சுருக்கீங்க சீனியர் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் பேசாத. இது எல்லாமே அவளோட ஈவில் பிளான் தான். அது தெரியாமல் நான் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். அவள் வந்து பண்ண எல்லாத்தையுமே வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் போலீஸில் அவளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவளை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாள் இதை பண்ணிட்டு தான் வந்து பார்க்கணுன்னு தான் நான் அவனை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு வந்து டேங் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. எந்த யூஸும் இல்லை சீனியர், அவள் வந்து இங்கேருந்து போயிட்டா, இனிமேல் நீங்கள் அவளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதி கொடுத்த லெட்டரை வந்து டேங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அவங்களுக்கு புரியல டேங்கு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெட்டரை பார்த்தா இந்த லெட்டரை வந்து ஒயன் தான் எழுதியிருப்பாங்க. டேங், இப்போ நீ இந்த லெட்டரை நான் படிக்கிற அப்படின்னா வந்து நான் இங்கே இல்லைன்னு அர்த்தம், நான் உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன்னு அர்த்தம். நம்ம லவ் உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட் லவ்னு சொல்ல முடியாது, நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட் உன்னை விட்டு போயிட்டா. சந்தோஷமாக நீ உன் லைஃப்பை ஜென்னி கூட இரு. கடைசி வரைக்கும் என்ன ஒரு ஏமாளியாகவே இருக்க வச்சுட்டேன். ரொம்ப நன்றி. நம்ம லவ்வுன்னு வார்த்தை இதுக்கு சொல்லவே முடியாது. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் போயிடுச்சு. பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. இனி வந்து என் லைஃப்பில் உன்னை நான் என்றைக்குமே பார்க்கக்கூடாது. பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நீ அவள் கூட சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் இருக்குது. நான் இங்கேருந்து போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க லெட்டரை. டேயாங்க்கு அப்படியே பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குது. அவர் தேடுறாரு, நிறையா வருஷம் தேடி இருப்பார். என் ஒயனை எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜிமின் ஜங்கோக் 2 பேருமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்ன அந்த மேரேஜ் இன்சிடெண்ட் வந்திருக்கும். ஒயனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, டேயாங்க அவங்க பார்த்து அலறது, மேரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே நடந்திருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி தான் போயிருக்கும். வந்து இது எல்லாத்தையுமே ஒயன் யோசித்து பார்த்துட்டு அழறாங்க. அப்படியே அழுதுகிட்டே அவங்க தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயன் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. டேங் தான் எந்திரிக்கிறாரு. பார்க்குறாங்க ஒயனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, சரி ஒயனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் குக் பண்ணிகிட்ருக்காரு. ஒயன் வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ பெயினாக இருக்குது. ஒரு இன்ச்சு கூட அவங்களால நகரவே முடியல. அவங்க அழறாங்க. நேற்று நடந்ததை நினச்சி அவ்வளோ அழறாங்க. அவங்களால முடியல. ஒரு கை தூக்க முடியல, எந்திரிக்க முடியல. அவ்வளோ பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்காங்க. டேங் வந்து அவங்களும் குக்கிங்கை முடிச்சுட்டு வராங்க ரூமுக்கு. ஓ பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியா? நான் உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஒயன் எதுவுமே பேசலை. பொண்டாட்டி என்னடி ஏன் அமைதியாக இருக்க, வா குளிச்சுட்டு சாப்பிட போகலாம். எதுவுமே பேசலை. ஓ டயர்டாக இருக்கா உனக்கு, சரி நானே உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து ஒயனை குளிப்பாட்டி அவரோட ட்ரெஸ்ஸே தான் வந்து ஒயனுக்கும் போட்டிருப்பாங்க. ஒயனை தூக்கிட்டு கீழே போய் டேபிளில் உட்கார வச்சு, இந்த நானே உனக்கு ஃபீட் பண்ணுறேன் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டேயாங் வந்து ஃபீட் பண்ண வர்றாரு. ஆனால் ஒயன் வந்து கொஞ்சம் கூட அது எமோஷனே இல்லாத மாதிரி தான் ஒரு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லை. சாப்பிடுடி, பசிக்கும்ல, ரொம்ப டயர்டாக இருப்ப, எனர்ஜி இருக்கால, சாப்பிடு, உனக்கு பிடிச்சதை தான் குக் பண்ணியிருக்கேன். ஒயனுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு கத்தி கதறி அழணும்னு தோணுது. ஆனால் அவங்க உடம்புல எனர்ஜிங்கிறது சுத்தமாக இல்லை. வெறும் ஜஸ்ட்டு ஒரு பொருள் வச்ச இடத்துல எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்காங்க. டேயாங் வந்து அவ்வளோ கேட்குறாரு, சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடுடி ப்ளீஸ் டி, உனக்கு பசிக்கும்ல, எனக்கு தெரியும் நீ பசி தாங்க மாட்ட, சாப்பிடு, உனக்கு பிடிச்சதா பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்கிறாங்க. ஒயனும் சாப்பிடவே இல்லை. அப்போ தான் வந்து ஒயனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வராங்க. ஐஷுவும் புஷ்பாவும் வராங்க. ஒயனை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அப்படியே அவளுக்கு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒயனை பார்க்குறதுக்கு இவங்க 2 பேரும் இங்கே எப்படி வந்தாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா ஆர்மிஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்குற எல்லாருமே லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்கில் தான் இன்னும் நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.